திருவண்ணாமலை அருகே காதல் விவகாரத்தால் கல்லூரி மாணவி கத்தியால் சரமாரியாக குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அடுத்த மலையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் மதியழகன். இவரது மகள் மோனிகா காட்பாடியில் உள்ள தனியார் கல்லூரியில் BA ஆங்கிலம் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரி விடுதியில் தங்கி படித்த மோனிகா வழக்கம் போல் வார விடுமுறையில் ஊர் சென்றுவிட்டு மீண்டும் கல்லூரிக்கு திரும்பியுள்ளார். நேற்று மாலை ஆரணி அடுத்த குன்னத்தூர் ஈச்சாதாங்கால் ஏரியில் இளம்பெண்ணின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடல் முழுவதும் கத்தியால் குத்தப்பட்ட காயங்கள் இருந்த நிலையில் கல்லூரி அடையாள அட்டை மூலம் கொலை செய்யப்பட்டவர் மலையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மோனிகா என்பதை போலீசார் கண்டறிந்தனர். அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதை அறிந்து அதிர்ச்சியில் உறைந்த மோனிகாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு திரண்டனர். ஒரே ஒரு மகளை குத்தி கொன்ற கொலையாளியை கைது செய்யும் வரை உடலை வாங்கப் போவதில்லை என்று உறவினர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொந்தளிச்சு நிற்கிறாங்க. தூங்கல, எல்லாம் சாப்பிடாம கொல்லாம எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனையில் பாருங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூட அராஜகம் பண்ணா எங்களுக்கு அராஜகம் பண்ணுறது இல்லை. எங்களுக்கு முக்கியமான ஆளை அவனை கண்டுபிடிச்சு உடனே தூக்கி அவனுக்கு தகுந்த பாடம் அவனை வெளியிலலாம் விடக்கூடாது. ஜாமீனிலேயோ இதுலேயே எதுக்கு எக்காரந்து கொண்டு விடக்கூடாது. மோனிகாவின் கொலைக்கான காரணம் குறித்து அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் வேலூர் சரக DIG வனிதா தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கொலை செய்யப்பட்ட மோனிகா செய்யாறில் உள்ள அறிஞர் அண்ணா கல்லூரியில் படித்ததும் காதல் விவகாரத்தால் மோனிகாவை அவரது பெற்றோர் காட்பாடியில் உள்ள தனியார் கல்லூரிக்கு மாற்றியதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக புங்கம்பாடி பழைய காலனியைச் சேர்ந்த கோகுல் மற்றும் சந்தோஷ் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கோகுல் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.